விவசாயத்துக்கு எப்படி நன்றி சொல்கிறது தெரியல மக்களே. நான் ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாக்பாட் வெஜிடபிள்ஸ் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. ஏன் இது நான் சொல்கிறேன்னா விவசாயத்துக்கு நன்றின்னு, ஏன்னா பாருங்கள், சின்ன வெங்காயம்லாம் அறுவடை செஞ்சு எப்படி இந்த சின்னதை லைனாக அப்படியே வீடு மாதிரி செட்டப் பண்ணி, ஏன்னா இப்போ இருக்கிற காலங்கள் பார்த்திங்கன்னா எந்த டைமில் மழை வருது, எந்த டைமில் வெயில் அடிக்குதுன்னு கூட கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடு கட்டிட்டு அது ஃபுல்லாக அடைச்ச மாதிரி, ஏன்னா மழை தண்ணி பட்டாவே வெங்காயம் பார்த்திங்கன்னா கெட்டு போயிடும். அதை பாதுகாக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம இயற்கையான பொருளே வச்சு பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தார்பாய் போட்டு கீழே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு குடிசை மாதிரி கட்டியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா எப்படி ஒரு சின்ன சின்ன காய்கறிகளும் சரி எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணுன்னு நீங்கள் இந்த வீடியோ மூலயமா நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க மக்களே. ஏன்னா விவசாய தோழர்கள், விவசாய நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஆதரவு கொடுத்து அவங்களுடைய இவர் பார்த்திங்கன்னா ஒருத்தர் கூப்பிட்டுருந்தார், நீங்கள் வீடியோ பண்ணித்தாங்கன்னு. அதனால தான் நான் இந்த மாதிரி வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு தெரில. சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் புதுசான காய்கறிகள் மற்றும் பழங்களான போன்ற வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா மக்களுக்கு போய் தெரிவிக்கணும். அந்த ஒரு விதத்தில் தான் நம்ம வீடியோ கொடுக்குறோம். எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கையான விளைஞ்சது தான். எதுவுமே பார்த்திங்கன்னா நீங்களே பார்க்குறீங்க, எல்லாமே இயற்கையானது தான் உங்களுக்கு கண் முன்னாடி காட்டியிருக்கேன்.